சின்ன பிள்ளை கிளை செயலாளர் இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாமா, இப்படி வாமா, அம்மா இங்கிட்டு வாமா, இப்படி இங்கிட்டு வாமா, இங்கிட்டு வா. இல்லைம்மா நீ வேணாமா? சரி சரி வரக்கூடாது. சரி சொல்லு. என்ன நடந்துச்சு? மாதம் பாப்பா இடுப்பு வந்து ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். இங்கே குழந்தை ஜிஹெச்சில் குழந்தை பிறந்துச்சு எனக்கு. இப்போ எனக்கு நான் 3 பொண்ணு, இதோட 4வது பொண்ணு. பக்கத்து வீட்டுக்காரவங்க குழந்தைய எத்தனை பொண்ணு வச்சுருக்கா, கஷ்டமாக இருக்குது, ஒரு குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நேற்று நைட்டு நாங்கள் கேட்டாங்க, பேர்லாம் எதுவும் தெரியாது. சரின்ட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதோட திரும்ப வந்து என்னை டார்ச்சர் பண்ணி அட்ரஸ் எல்லாம் பெரிய பொண்ணுகிட்ட கேட்டு ஆஸ்பத்திரியில் கேட்டு அது தொந்தரவு பண்ணி வந்து 2-3 வாட்டி கேட்டாக. நான் இல்லைன்னு சொல்லி சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் எந்த எதுவுமே பண்ணேன். என் நம்பரை வந்து இன்னொரு தாளுகள்கிட்ட கொடுத்து அந்த நேற்று வந்து 7 மணிக்கு வந்து பாப்பாக்கிட்ட பணத்தை கொடுத்து எனக்கிட்டையும் பணத்தை கொடுத்து எந்த அட்ரஸு எந்த ப்ரூஃபுமே இல்லாமல் குழந்தைய பிடுங்கிக்கிட்டு போயிட்டாங்க. வெளியில் வந்து பார்க்குறக்குள்ளேயும் ஆளை காணோம். எதுலேயும் நாங்கள் அழுது போய் குழம்பு போய் உட்காந்துருக்கோம். காசு 3 லட்ச ரூபா கொடுத்தாங்க. நாங்கள் எங்களுக்கு மனசு கேட்கல. அந்த குழந்தை என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு எங்களுக்கு மனசு கேட்கல. அதனால் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்கேன். என் குழந்தை யாராவது பார்த்தா எனக்கு உடனே எடுத்துட்டு கொடுங்க, நல்லா இருக்கீங்க. யாருக்குமே ஃபோன் அடிச்சா எடுக்கல. எந்த அட்ரஸுமே கொடுக்காம தூக்கி போயிட்டாங்களா? காசை மட்டும் வச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க. பணத்தை காமிங்க. சரி, இந்த பணத்தை பணம் பணத்தை கையில் வச்சு பணத்தை எடுங்க பார்ப்போம். இல்லை பணத்தை வேணா இந்த கையில் வச்சு எடுத்துக்கல. அது ஒரு ரூபா கூட அதில் எடுக்கல, அப்படியே இருக்கு. என்னன்னு தெரியல. சரி வைங்க. எடுங்கம்மா கையில் எடுங்கம்மா. கையில் எடுத்து உள்ள வைங்க. கையில் எடுங்க. சரி, என்ன ஏருக்கு எதுவும் தெரியாது உங்களுக்கு? வாங்கண்ணே இல்லைண்ணே. சரி கிட்ட வாங்க. இப்போ காவல் நிலையத்தில் கொடுக்க போறியா? என்னம்மா? ஆமாம், காவல் நிலையத்தை ஒப்படைக்க போகிறோம். சரி சரி. இதை பார்த்துருங்க.